வணக்கம் வீவர்ஸ். நாம் இப்போ சென்னை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் மாலை 3:30க்கு புறப்படுற திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸை ஏறி 6:30க்கு பண்ருட்டி போய் சேர்ந்துடலாம். 6:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளாக எத்தனை கோயில்களை நம்ம பார்க்கலாம் அப்படின்றத இந்த காட்சியில் பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை 3:30 மணிக்கு ஆரம்பித்த என்னுடைய பயணம் செவ்வாய்க்கிழமை காலையில் 3 மணிக்கு முடிஞ்சது. அதாவது சென்னைக்கு ரிட்டர்ன் வந்துட்டேன். பண்ருட்டி வந்து இறங்கின உடனே அங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஊர் எல்லை அம்மனை பார்க்க போயிட்டேன். அதாவது இது பழங்காலத்து கோவில். ஆக்சுவலாக ஒரு அம்மன் சிலை மட்டும்தான் இருக்கும் அந்த ஊரில். இப்போ அதை புதுப்பித்து அழகாக கட்டியிருக்காங்க. பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. என்ன அழகாக வண்ணங்கள் சிலைகள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. யார் பண்ணால் எந்த டீட்டெயிலும் அங்கே எதுவுமே இல்லை. ரொம்ப லட்சணமான முக அமைப்பு கொண்ட சிலைகள், வண்ணங்கள் அதெல்லாம் சான்ஸே இல்லை. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில். ரொம்ப பார்க்க ஆர்வமாகிடுச்சு. ஒரு நிமிஷம் நான் திகச்சு போயிட்டேன். எல்லா சுவரையும் பார்த்துட்டு வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்தேன். நல்ல ஒரு டிஜிட்டல் கலை நுணுக்கத்தோடு நல்ல வண்ணங்களோடு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு கோவில் பார்க்குறதுக்கு. பழங்காலத்தில் இப்படி தான் சொன்னோம், இந்த மாதிரி தான் இருக்கும் நான் எதிர்பார்த்து இங்கே வந்தேன். இப்போ பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி தான் அம்மன் சிலை இருக்கும், வேல்லாம் இருக்கும் அந்த காலத்தில். ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யார் பண்ணான்ற ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே இல்லை. அங்கே ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நீங்கள் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். இந்த ராஜகோபுரத்தில் பறவைகள் தங்கி இனப்பெருக்கம் செய்கிற வகையில் இருக்குது. அதாவது நிறைய பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும், அந்த அமைப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி எல்லா பறவைகளும் வந்து சேர்ந்தும் இருக்குது, இனப்பெருக்கமும் நடக்குது அங்கே. இந்த ஊர் எல்லை அம்மனை வணங்கிட்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி அக்காத்தம்மன் கோவில் மாறி இருக்கும் அப்படின்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல. என்ன ஒரு அழகான தோற்றத்தோடு இருக்குது. அம்மன் கருவறையை சுற்றி இருக்கிற முதல் பிரகாரத்தில் அம்மன் சிலைகள் சுற்றி வச்சுருக்காங்க. பார்க்கவே பக்தி பரவசமாக இருக்குது. எல்லா அம்மனும் ஒரே இடத்துல பார்க்கும்போது உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சு. எனக்கு இந்த மருவத்தூர் ஓம் சக்தி பாட்டு தான் ஞாபகம் வருது. மருவத்தூர் ஓம் சக்தி மகமாயி கருமாரி உறையூரு வெக்காளி உஜ்ஜயினி மாக்காளி கொல்லூரு மூகாம்பிகா கேதாரம் ஸ்ரீ கௌரி மாயவரம் அபகாம்பிகா மதுரை நகர் மீனாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி காசி விசாலாட்சி திருக்கடையூர் அபிராமி சிதம்பரத்து சிவகாமி சிங்கேரி சாரதாம்பா திருவாரூர் கமலாம்பா நாகாம்பா யோகாம்பா லலிதாம்பா ஜெகதாம்பா பாலாம்பா நீலாம்பா கனகாம்பா இப்படி அடிக்கிட்டே வரும் இல்லையா அம்மன் பாட்டு. அதே மாதிரியே இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க அம்மன் சிலைகள். சுற்றி வந்து பார்க்கும்போது சுமாராக எண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அம்மன். இங்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா மாடல் அம்மன் சிலைகளையும் வடிவெடுத்து ஒரே உயரத்தில் ஒரே கலரில் ரொம்ப தத்துரூபமாக பண்ணியிருக்காங்க. ஒரு சிலை போல் இன்னொரு சிலை இல்லாமல் ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வந்து பார்க்கும்போது பக்தி பரவசத்தை ஊட்டுறாங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இத்துடன் அம்மன் வந்து சுற்றுப்பயணம் முடிச்சிட்டோம். நம்ம மறுபடியும் கோவிலுக்குள்ளே போய் கருவறையில் அம்மனை போய் பார்க்கலாம். வெளியில் நல்லா மார்பிள் டைல்ஸ் போட்ட ஒரு ஹாலில் இருக்காங்க. அன்னதானம் வழங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஃப்யூச்சர்ஸில். இப்போ அம்மனை போய் தரிசிக்கலாம் வாங்க. காட்சி தந்து என்னை ஆட்சி செய்தாய் அம்மா, ஓம் சக்தி பராசக்தி. கோயிலுக்கு வெளிப்புறம் வந்தவங்கன்னா பின்னாடி பக்கம் போகலாம். பின்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா சர்ப்பம் இருக்கும், 5 தலை நாகம். பார்க்க பிரமிப்பாக இருக்கும். கொஞ்சம் லைட் இல்லாமல் இருட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் போட்டாங்க. பார்க்க ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. உட்பிரகாரம் ஃபுல்லாக அம்மனுடைய சிலைகளாக இருந்துச்சு. வெளிப்பிரகாரத்தில் ஃபுல்லாக ஐயனுடைய சிலைகளாக இருக்குது. இங்கே சிவபெருமான், நந்திதேவர், சர்பேஸ்வரர், காமதேனு மற்றும் நவகிரகங்கள் சிலைகள் அழகாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த புக்கிலெல்லாம் பிரிண்ட் போடுவாங்களே, நோட்டீஸு ஆட்டை கார்டெல்லாம், அந்த மாதிரி சிற்பங்களுடைய பிரிண்ட்டாக இருந்துச்சு. பிரமிச்சு போயிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உக்கிர ரூபத்தில் அம்மன்கள் இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேவர்கள் யூனிஃபார்மாக உட்காந்துட்டு அந்த பிங்க் நிறத்தில் பார்க்கவே ரொம்ப எங்கேயோ வேறு லோகத்துக்கு, இந்திர லோகத்துக்கே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சூரியன், சந்திரன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே வீவர்ஸ், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புற நேரம் வந்துடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் சாமியை பார்க்கலாம். இங்கேருந்து ஆட்டோவில் வரணும்.
பங்குனி மாதம் ரேவதி நட்சத்திரத்தில் சாமிக்கு திருமஞ்சனம் நடக்கும். நாங்கள் போன மாதம் பங்குனின்றதால் இங்கே சாமி சிறப்பு அலங்காரத்தோடு நல்லா இருந்தார், காட்சி தந்தார். 2ஆம் குலோத்துங்க சோழனுடைய மனைவி ஸ்ரீரங்க சாமி மேலே ஆசைப்பட்டதால் அவர் இந்த கோவிலை இங்கே கட்டுறாரு. அவங்க அவ்வளோ தூரம் போக வேணாம், பக்கத்துலேயே போகட்டும் அப்படின்றதுக்காக. தாயார் ரங்கநாயகி பார்க்கவே பிரமாதமாக இருப்பாங்க. கருடாழ்வார் மூலவருக்கு நேராகவும், சீதா பிராட்டி, ராமர், லக்ஷ்மணன், அனுமனுக்கு தனி சன்னதி இங்கே இருக்குது. ரங்கநாயகி தாயாருக்கு தனி சன்னதி இருக்குது. ஆண்டாள் பிராட்டி ரங்கநாத பெருமாளை பார்க்குற மாதிரி தலையை சாஞ்சி 6 அடி உயரத்தில் இருப்பாங்க. ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளுக்கு ஒப்பனை பண்ணுற மாதிரி இந்த பெருமாளை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இங்கேருந்து நம்ம கிளம்பி சரநாராயண பெருமாளை பார்க்கலாம் வாங்க. அவன் பெயர் வல்ல மானம் ஆளவே ஆர்வமோடு இறங்கி நின்று அவன் பெயர் எட்டெழுந்தம் வாரமாக ஓதுவார்கள். நாராயணாக்கியம் பஜே அதிகாபுரி க்ஷேத்ரே நளினகிரிவானே ஸ்ரீமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ சரணாராயண பெருமாள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் திருவதிகை என்னும் க்ஷேத்திரத்தில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ சரணாராயண பெருமாள். மூலவர் சரணாராயண பெருமாள். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தாயார், ஸ்ரீதேவி தாயார். பெருமாள் இங்கே கல்யாண திருக்கோலம். இந்த பக்கம் மார்க்கண்டேய மகிழ்ச்சி இருக்கார். இந்த கோயில் 1200 வருஷம் பழமையான கோவில். திருப்புர சங்கார காலத்துல சிவபெருமான் இந்த க்ஷேத்திரத்துல யுத்தம் பண்றார். யுத்தம் பூர்த்தியாகல. பெருமாள் அம்பா போறார். அம்புனா சரம் பொருள், சரம் தந்ததனால் சரணாராயணன் திருநாமம். பிரார்த்தனை ஒவ்வொரு அமாவாசையில் மூலவர் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் காட்சி அளிக்கிறார். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி சயன நரசிம்மர் இருக்கார். ரொம்ப விசேஷம். உலகத்திலே இந்தியாவிலே சயன நரசிம்மர் இந்த ஒரு க்ஷேத்திரத்துல மட்டும்தான் சயனிச்சுட்டு இருக்கார். ஆண்டாள் சொன்னபடி மண்ணை கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம்னு 23வது வாசப்படி சயனிச்சுட்டு இருக்கார். பக்கத்துல கனகவல்லி தாயார் போக சயனத்தில் இருக்கார். பிரதோஷம் சுவாதியில விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெறுது. பக்கத்துல தனிக்கோயில் தாயார் பாத்தீங்கன்னா ஹேமாம்ஜவல்லி தாயார். தமிழ்ல சொன்னா செங்கமலர் தாயார். ரொம்ப பிரார்த்தனையான ஸ்தலம். எல்லாரும் பெருமாளை சேவிக்குமாறு பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பல்லவ மன்னர்கள் சாலிகிராம கல்லால் மூலவரை பிரதிட்சை பண்ணியிருக்காங்க. சாமிகள் சொன்ன மாதிரி நரசிம்ம பெருமாள் சயன கோலத்தில் இங்கே மட்டும்தான் படுத்திருக்கிற மாதிரி காட்சி தராரு. இங்கே ஆண்டு முழுதும், அதாவது எல்லா மாதத்துலேயும் இங்கே விசேஷங்கள், சிறப்பு விசேஷங்கள் நடக்கும். அதில் குறிப்பாக சொல்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் திருமஞ்சனம் நடக்கும். வைகாசி மாதம் வசந்த உற்சவம் நடக்கும். ஆடி மாதம் ஊஞ்சல் சேவை நடக்கும். ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் நடக்கும். புரட்டாசி மாதம் பெருமாள் புறப்பாடு நடக்கும். ஐப்பசி மாதம் தீபாவளி உற்சவம் நடக்கும். கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை உற்சவம் நடக்கும். மார்கழி மாதம் தனுசு மாத பூஜைகள் நடக்கும். தை மாதம் உட்புறப்பாடு நடக்கும். மாசி மாதம் ஒரு நாள் மண்டத்துப்படி நடக்கும். பங்குனி மாதம் உத்தர திருமஞ்சனம் நடக்கும்.
ஆக ஆண்டு முழுதும் இங்கே திருவிழாக்கள் நடக்கும். இது இல்லாமல் மகாதேசிகர் பூஜை நடக்கும், தீர்த்தவாரி நடக்கும். எல்லாமே பார்க்க அருமையாக இருக்கும் இங்கே. இப்போ நம்ம பார்க்குறது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு. இப்போ நம்ம பார்க்குறது மகாதேசிகர் பூஜை. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன். மண்ணிருளாய் நின்ற நிரஜனக்கு தேர்ந்து வானவந்தம் வாழ்ச்சி தர மதித்தேன் உன்னை. இன்னருளால் இனி எனக்கோர் வரவேற்றாமல் என் திருமால் அடைக்கலக்குள் என்ன நீயே. அரங்க நகர்வாழ ஷடகோபம் தண்டமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாழ மாமுனியே. சென்னைக்கு அருகாமையில் இருக்கிற திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் தை அமாவாசை எப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்களோ அதே போல் இங்கே காய்கறிகள் பழங்களை வச்சு விசேஷமாக கொண்டாடுறாங்க. இங்கே வாழ போகிறவங்களுக்கு விசேஷம், அங்கே வாழ்ந்து முடிந்தவர்களுக்கு விசேஷம். யாவர் காண வல்லரே இங்கே ரத சப்தமியில் தீர்த்தவாரி விசேஷம் நடக்கும். ஆர்வமோடு இறங்கி நின்று அவன் பெயர் எட்டெழுந்தும் வாரமாக ஊதுவார்கள். வல்லல் வானமாளவே நோடு பத்மமாய் ஓரமோடோரம்பதாய் அத்தினான் இறைக்கணின்ன இது ராமர் சீதா பிராட்டி கல்யாண உற்சவம். யாவர் காண வல்லரே
அடுத்ததாக நம்ம வீராட்டனேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இந்த பெருமாள் எப்படி சிவபெருமான் கையில் சரமாக அதாவது அம்பாக இருக்காருன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கோயிலை பற்றி நம்ம பெரிய வீடியோ தனியாக போடுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம சரணாராயணன் எங்கே இருக்கார் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீரட்டானேஸ்வரர் மூலவருடைய விமானம் பார்த்திங்கன்னா தேர் போல் இருக்கும். அந்த தேரில் சிவபெருமான் இருக்கார். அவருடைய கையில் அம்பு, சங்கு, சக்கரம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே சரணாராயண பெருமாள். இந்த 2 கோயிலுமே சைவம் மற்றும் வைணவம் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் இருந்த வசந்தம் இன் ஹோட்டலில் தங்கிட்டோம். நாளைக்கு காலையில் எங்கெங்கெல்லாம் போகிறோம், இந்த கோயிலை பற்றியும் நாளைக்கு நாங்கள் போகிற கோயிலை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் த வாட்ச். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்போஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.